எனதன்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க விவேகமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஒரு விஷயத்த செய்யும் போது நுணுக்கமா கவனிச்சுதாங்க இவங்க செயல்படுவாங்க. ஒழுக்கம், சுத்தம், ஒழுங்கான வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அறிவியல், கல்வி, விவாதங்கள்ல இவங்க வல்லமை வாய்ந்தவங்களா இருக்காங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியின் காரணமாக நம்மளோட கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. கன்னிராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள், குரு வக்ர நிவர்த்தியால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால கன்னிராசிக்காரர்களுக்கு பொன் பொருள், நகை, சேமிப்பு, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் போன்ற அனைத்தும் கிடைக்குங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி வலுவாக இருப்பாருங்க. குரு வக்ரமாக இருந்த 4 மாதங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கி மிகப்பெரிய யோகமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால இது இரட்டை ஜாக்பாட்டா உங்களுக்கு இருக்குதுங்க. குரு அப்படிங்கிறவரு ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள், நகை போன்றவற்றை குறிக்கிறாருங்க. ஜாதகத்துல உள்ள தோஷங்கள் நீங்கும். கிரகம் குரு பகவான், குருவின் பார்வை கோடி நன்மையை உங்களுக்கு அள்ளித்தருங்க. கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் எப்போதும் இளமையான தோற்றத்துடனும் இருப்பாங்க. இவங்க சோம்பேறிகள் அல்ல. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்கும் திறன் படைத்தவங்களா இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க அறிவு மிக்கவங்க. 24 மணி நேரமும் உழைக்க தயாரா இருப்பாங்க. இவங்க குழந்தை போன்ற குணம் கொண்டவங்க. இயல்பான சுத்தித்தனமும் விளையாட்டு குணமும் இவங்க கிட்ட இருக்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததால கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும். மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகளுடனான உறவு மேம்படும். திருமணம் நடக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமா முடியும். நவம்பர் மாதம் 11 முதல் 4 மாதங்கள் வக்ரமாக இருந்ததால ஏற்பட்ட தடைகள் நீங்கும். லக்ன
பிரகாரம் குருபலம் இழந்திருந்தா வீடு கட்டுவதில் பிரச்சனைகள், சொத்துக்கள்ல வில்லங்கம், திருமணத்த தடைகள், கணவன் மனைவி ஒற்றுமையில குறைபாடு போன்றவை ஏற்பட்டிருக்கும். சனி பகவானும் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்ததால கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் போன்றவற்றை வாங்கலாம். நிலம் விற்பனையாகாம இருந்தா விற்பனையாகும். நிலத்தை விற்று பணம் கிடைக்காம இருந்தா பணம் கிடைக்கும். கேந்திர யோகத்துல குரு இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டுல வேலை முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன், பகை, எதிரி போன்ற பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில கடன் கிடைக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். மாமனார் மாமியாருடனான உறவு மேம்படும். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். லாட்டரி யோகம் உண்டு. ஐடி, எலக்ட்ரிக்கல், இரும்பு சார்ந்த வேலை, ரியல் எஸ்டேட், கமிஷன் வியாபாரம் போன்ற துறைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் உள்ளவர்களா இவங்க இருக்காங்க. இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, தைரியமானவங்க. இவங்களுக்கு திருமண தடைகள் நீங்க போகுது. வேலையில பதவி உயர்வு கிடைக்க போகுது. கலைகள்ல ஆர்வம் உள்ளவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு லாபம், பொருளாதாரம், வருமானம் அதிகரிக்கும். வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். அறிவான குணம் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தியானது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. கடன், பகை, எதிரி போன்ற பிரச்சனைகள் நீங்கும். வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். ரியல் எஸ்டேட், பிசினஸ், கமிஷன் வியாபாரம் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம், 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலல அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும். புது முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும். சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியம். உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது. அடுத்ததாக நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து வருவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. பணவரத்து திருப்தி தரும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். உழைத்து பயனடைய முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்க்காம இருந்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. மழலை செல்லம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்லம் குழந்தை கிடைக்க போகிறதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும், எதிலும் பயம் உண்டாகும், எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவு செய்வதை குறைப்பது நல்லது. பெரியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.